அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் நம்ம சேனலில் குரு பயிற்சிக்கான ராசி பலன்களை நாம் கொடுத்து வர்றோம். அந்த வகையில் கடந்த மே 14ஆம் நாள் குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறாரு. அது முதலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்களில் தற்போது மிதுன ராசிக்கான பலன்களில் பார்க்கலாம். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே அவங்க புத்திசாலியானவங்க. இவங்களோட புத்தியை நம்பி அவங்க வேலையை பார்க்கக்கூடியவர்கள். இவங்க இந்த குரு பகவான் அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தின் மேலே, ஜென்ம ராசி மேலே குரு வர்றதுனால ஜென்ம குரு எப்போவுமே அவ்வளவு நல்ல பலன்களை தரமாட்டார் அப்படின்னு நிறையா நீங்கள் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு பதற்றம் அடைய தேவையில்லை. குரு பகவானோட பார்வை பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சுபமான வீடுகளில் விழுகிறதுனால அது உங்களுக்கு சாதகமாக தான் கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து ஸ்தானமான 5ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம், வாழ்க்கை துணையோட ஸ்தானமான 7ஆம் இடம் மற்றும் தந்தை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானமான 9ஆம் இடம், இவைகளில் குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும். வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு விருப்பப்பட்ட மாணவர்களுக்கு தற்போது வெளிநாட்டு படிப்பு அவங்க விருப்பப்பட்ட இடத்துல படிக்கிறதுக்கு வரும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது மாறி தற்போது சுமூகமாக முடியும். அரசாங்கத்தால் நல்ல ஆதாயம் உண்டு. நல்ல வேலைக்காக தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு தற்போது நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் என்ன, யாருக்குமே அவசரப்பட்டு எதுவும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அது மட்டும் முக்கியம். ஜென்மகுரு அப்படிங்கிறதுனால உங்களோட வீட்டில் அல்லது உங்கள் மனசில் நிறைய சலிப்பு, கொஞ்சம் பிரச்சனை, எதுவுமே டக்குன்னு முன்கோபம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். மன அழுத்தங்கள் வரக்கூடும். அதனால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலட்சியமாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்கள்லேயும் முன்னேற்றம் உண்டு. ஆனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆரோக்கியம்தான். அதே போல் வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே நல்லா பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணினா தான் உங்களுக்கு வீணான நஷ்டங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பேர் வாய்க்கும். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டு. மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்கணக்காரர்கள் பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா பெண்கள், அதாவது மகள் மற்றும் மகனுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான நேரம் தற்போது உண்டு. குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஓரளவு நல்ல சுமூகமாக இருக்கும். அதே சமயம் சில பிரச்சனைகளும் வராமல் இருக்காது. வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுத்தடுத்து நல்ல விதமாக நடக்கும். அதே போல் உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய நேரம் இது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்க்கிற பணம் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும். செலவும் உண்டு. இருந்தாலும் பண வரவு சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கிற வேண்டியது உங்களோட புத்திசாலித்தனம். அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா கோஷ்டி பூசல் இதெல்லாம் உங்களுக்கு நீங்களாக போய் வெளியே வர்ற மாதிரி வரும். அதனால் அதுலேருந்து அந்த சிக்கலிருந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் குரு பகவான் தற்போது, அதாவது 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் பயணம் செய்கிறாரு. அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் போகும். இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான இடம்தானா, இது உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கிற இடம், கரெக்டான ஆள் தான் நமக்காக விற்கிறாங்களா, இவர் தான் விற்கிறவர் தான் ஓனரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து தான் நீங்கள் வாங்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 13/6/2025 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரையில் பயணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்பாவோட சில மனஸ்தாபங்கள் போகும். அதே போல் உங்களோட சேமிப்புகள்லாம் குறையக்கூடும் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு வருத்தம் வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் செய்யாததுக்கு உங்களுக்கு மேலே பழி வரும். பணம் கொடுத்து நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல்
இரவு நேரங்களில் நீங்கள் பயணத்தை தவிர்த்துக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களோட ஜீவனஸ்தானமாக சப்தமஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து அவரது நட்சத்திரத்திலே இருந்து பார்க்கறதுனால 13/8/2025 1/6/2026 வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதல்கள் வரும். சில புரிதல் இல்லாமல் சில பிரச்சனைகள் வரும். அதே போல் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். குரு பகவான் உங்கள் சொந்த ராசியிலேயே வந்து பயணம் செய்கிறது, அதாவது சொந்த சாரத்திலேயே குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், அது வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு அதில் வந்து பயணம் போகிறது எப்படி இருக்குன்னா 7ஆம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு வர்றது வந்து பாதகாதிபதி. அதனால் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ரொம்பவே கவனமாக பார்த்துக்கிற வேண்டியது அவசியம். அதே போல் குரு பகவான் கடகத்தில் 18/10/2025 5/12/25 வரைக்கும் பயணம் போகும்போது எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு வரும். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கும். அதே போல் குரு பகவான் 11/1/25 11/3/26 வரைக்கும் வக்கரத்தில் சந்திக்கும் போது பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை தீரும். தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. அதே போல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நல்ல சந்தையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற நல்ல அதோட தொழில் எத்திக்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து முதலீடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல விதமான லாபம் கிடைக்கும். புதிய ஒரு துறையில் போய் நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறது, புதுசாக வந்து நீங்கள் வந்து முதலீடு செய்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியான பாதகாதிபதி உங்கள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளியில், அதாவது தொழில் ஸ்தானம் என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பாதகமாக உங்களுக்கு முடியும். அதனால் வந்து பெரிய அளவில் வந்து நீங்கள் பணத்தை கொண்டு போய் இந்த சமயம் போடக்கூடாது. கொஞ்சம் புதுசாக முதலீடு பண்ணுறத தவிர்க்கணும். ஏற்கனவே செய்துட்ருக்கிறதுல கொஞ்சம் வந்து உங்களுக்கு முதலீடு கம்மியாக போட்டு நீங்கள் அதை நல்ல விதமாக அதை கடத்துகிற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் பங்குதாரர்களோட உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வேலை செய்கிறவங்களுக்கு, அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து பெரிய சவால்கள்லாம் இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வெற்றி அடைவீங்க. சக ஊழியர்களோட நீங்கள் ஏதாவது பகை வராமல் பார்த்துக்கிற வேண்டியது ரொம்ப நல்லது. நீண்ட நாளாக உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்துச்சுன்னா தற்சமயம் அது வந்து உங்களுக்கு சரியாக வரும். அதே போல் கம்ப்யூட்டர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறு கண் பிரச்சனை, தூக்கம் வராமல் பிரச்சனை, இதுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் மாறும். அதே போல் நீங்கள் நினச்சதை உங்களுக்கு நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அருமையான ஒரு நேரம்தான். ஆனால் உடல்நிலையில் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதோட வியாழக்கிழமைகளில் குரு பகவானை அருகில் இருக்கிற சிவன் கோவிலில் இருக்கிற குரு பகவானை, குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதே நடக்கும். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் யார் மிதுன ராசிக்காரவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது சம்மந்தமாக ஏதாவது கேட்கணுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.